ஹே கைஸ், இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னோட சிக்னல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் என்னோட ரிஸ்க் டு ரிவார்ட் ரேஷியோஸ் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு இந்த வீடியோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்ன உங்களுக்காகவே என்னோட பெஸ்ட் ட்ரேட்ஸ் அண்ட் எக்ஸாக்ட் என்ட்ரி ஸ்டாப் லாஸ் எல்லாமே என் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் ப்ளஸ் ஸ்பாட் விஐபியிலேருந்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்காக இந்த மூவ் யூஎஸ்டிடி தான் பார்க்க போகிறோம். எதுக்குன்னா நம்ம வந்து நேற்று இது வந்து பப்ளிக் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா லிமிட் ஆர்டர் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரிஸ்க் ரிவார்டு வந்து 4.14 வரும். ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்காக வெறும் 4 ரிஸ்க் ரிவார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட செட்டப் வந்து நான் ஆல்ரெடி சார்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இருக்கோ அதெல்லாம் இம்பார்ட்டண்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட லெவரேஜும் இம்பார்ட்டண்ட் இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஸ்க் தான். ஸோ இப்போ நம்ம வந்து 5% தான் பர் போர்ட்ஃபோலியோ நம்ம ரிஸ்க் பண்ணோம். ஸோ $1,000 போர்ட்ஃபோலியோனா நம்ம வந்து வெறும் $50 தான் ரிஸ்க் பண்ணோம். நிறைய பேர் என்ன நினச்சின்னு இருக்காங்கன்னா 5%னா நம்ம வந்து இந்த ஸ்லைட் பாரை மூவ் பண்ணி நம்மளோட 5% வரைக்கும் யூஸ் பண்ணோன்னு நினச்சின்னு இருக்காங்க. பட் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும் போது நம்மளுக்கு $50 லாஸில் இருக்கணும். அதுதான் நம்மளோட 5% போர்ட்ஃபோலியோ லாஸு. ஸோ $500னா $25 இருக்கும். $100னா $5 தான் உங்களோட ஸ்டாப் லாஸாக இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக நம்ம வந்து இந்த $50 ஸ்டாப் லாஸ் தான் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எஸ்டிமேட்டட் உங்களோட ஸ்டாப் லாஸ் அமௌண்ட் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஸ்லைட் பார் யூஸ் பண்ணி உங்களோட கரெக்டாக நீங்கள் $50 அளவுக்கு நீங்கள் லாஸ் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்டிமேட்டட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா $51 இருக்கும். அண்ட் உங்களோட லாஸ்ட் டேக் ப்ராஃபிட் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா $204 வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம 4 ரிஸ்க் ரிவார்டு என்னென்னா நம்ம வந்து $50 லாஸ் பண்ணுறோம். பட் நம்ம அதுக்கு ரிவார்டுக்காக நம்ம வந்து $200 வரைக்கும் ப்ராஃபிட் பார்க்குறோம். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் இது. ஸோ நீங்கள் லெவரேஜ் 100x யூஸ் பண்ணால் நீங்கள் ஜஸ்ட் கேபிட்டல் தான் கம்மியாக யூஸ் பண்ண போகிறீங்க. பட் நம்மளோட லாஸ் தான் நம்மளுக்கு முக்கியமானது. ஸோ இதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிஸ்க் ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஒரு பேடான வின் ரேட் வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வின் பண்ணால் $200 வரும், லாஸ் பண்ணால் $50 வரும். ஸோ நம்ம வந்து இப்போ 10 ட்ரேடு எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம 7 லாஸஸ் எடுத்தாலே நம்மளுக்கு $350 தான் நம்மளுக்கு லாஸ் ஆகும். பட் ஒன்லி 3 வின் பண்ணாலே நம்மளுக்கு $600 ப்ராஃபிட் வரும். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் நம்மளுக்கு இந்த பேட் வின் ரேட்டுக்கே நம்மளுக்கு $250 இருக்கும். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60% வின் ரேட் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் $200 பதிலாக $150 போட்டிருக்கேன். எதுக்குன்னா நம்ம நடுவில் டிபியும் எடுப்போம். ஸோ டேக் ப்ராஃபிட் எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டோட்டல் வின் வந்து கம்மியாயிடும். ஸோ 150லேருந்து 140 ஆவரேஜ் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 வின் பண்ணாலே நம்மளுக்கு $900 வரும். பட் நம்ம வெறும் 4 லாஸ் பண்ணாலே நம்மளுக்கு வெறும் $200 தான் போகும். ஸோ டோட்டல் ப்ராஃபிட் நம்மளுக்கு $600 வரைக்கும் இருக்கும். அதுவும் வெறும் 60% வின் ரேட்லே. ஸோ எங்களோட சிக்னல்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 90% வரைக்கும் வின் ரேட் இருக்குது. அப்போ தான் நம்ம அதை விஐபிலே ஜாயின் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு மந்த்லி இன்கம் ட்ரேடிங் பண்ணி நம்ம வெறும் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் பண்ணி மந்த்லி இன்கம் மாதிரி பார்ப்பாங்க. ஸோ மந்த்லி நம்ம வந்து 10 ட்ரேட் வின் பண்ணாலே நம்மளுக்கு வந்து $1,000 ப்ராஃபிட் வரும். ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் மந்த்லி அட்லீஸ்ட் நீங்கள் 10 ட்ரேட்ஸ் வின் பண்ணிவிட்டு நீங்கள் $1,000 நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்துக்காக வெயிட் பண்ணி நீங்கள் மந்த்லி இந்தமாரி $1,000 எடுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் அக்ரெசிவாக ட்ரேடிங் பண்ணணுன்னா கூட நீங்கள் அப்படியே கூட நீங்கள் எல்லா சிக்னல்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து $200 நீங்கள் டேக் ப்ராஃபிட் இருக்கிறதுனால நீங்கள் வந்து 5 வின் பண்ணாலே உங்களோட போர்ட்ஃபோலியோ 100% ஆகிடும். ஸோ நீங்கள் வெறும் 5 ட்ரேட்ஸ் நீங்கள் வின் பண்ணாலே உங்களோட போர்ட்ஃபோலியோ டபுள் ஆகிடும். பட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 லாஸஸ் தொடர்ந்து ஏன்னா $50 லாஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து 20 ட்ரேட்ஸ் வந்து தொடர்ந்து லாஸ் ஆகாமல் நடுவில் ஒரு வின் கூட இல்லாமல் 20 ட்ரேட்ஸும் லாஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் லிக்விடேட் ஆகிடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட சிக்னல்ஸை நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய விஐபி சேனல்ஸோட சிக்னல் யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஆக்யூரேட்டாகவே இருக்கும். இப்போ டேக் ப்ராஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் 4 டேக் ப்ராஃபிட் இருந்ததுன்னா நம்ம எவ்ரி டேக் ப்ராஃபிட்டில் 25% எடுத்துடலாம். ஸோ இஃப் சப்போஸ் நம்மளுக்கு 2 டேக் ப்ராஃபிட் இருந்ததுன்னா 50% எடுத்துடலாம். பட் இஃப் சப்போஸ் நம்ம TP5ம் கொடுத்தோன்னா எவ்ரி டேக் ப்ராஃபிட்டில் நம்ம வந்து 25% வரைக்கும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்பாட் ட்ரேடர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க சூஸ் பண்ணுற காயின்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் டே நம்ம டாப் கெய்னர்ஸில் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இந்த சிக்னல் போஸ்ட் பண்ணதுக்கப்புறமே ஒரு 10 to 20% வரைக்கும் பம்ப் ஆயிடுது.
ஸோ நம்மளுக்கு வந்து 2 என்ட்ரிஸ் கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து 18.10 தான் நம்ம டைரெக்டாக மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகணும். ஸோ நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற 5% நம்ம டைரெக்டாக மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16.85ல் நம்ம ஒரு லிமிட் ஆர்டர் அதே 5%க்கு நம்ம போட்டு வச்சிடலாம். ஸோ இஃப் சப்போஸ் நம்ம கீழே போயிடுச்சுன்னா கூட செகண்ட் என்ட்ரி ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட ஆவரேஜ் ப்ரைஸ் இந்த 2 ப்ரைஸுக்கு நடுவில் வந்துடும். ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் டேக் ப்ராஃபிட் இன்னும் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்ரி டேக் ப்ராஃபிட்டில் நம்ம வந்து 30% வரைக்கும் நம்ம புக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவான ட்ரேடிங் இருக்கும். ஒரு நாளுக்கு அட்லீஸ்ட் 2-3 சிக்னல்ஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ராஃபிட்டில் வந்துடும். பட் ஸ்பாட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம 10x லெவரேஜ் சேனலும் இருக்குது. ஸோ 10x லெவரேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2% ஒரு ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10x லெவரேஜோட 20% நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ எவ்ரி சிக்னலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2% ஸ்டாப் லாஸும் 10% டேக் ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 20% லாஸ் ஆகும். அப்படி இல்லைனா நம்மளுக்கு 200% வின்ல இருக்கும். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹை வின் ரேட் தான். ஸோ மேக்ஸிமம் ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 90% மேலே தான் இருக்குது. ஸோ இதுவும் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சேனல் தான். ஸோ எல்லா சேனல்லையும் நம்ம சேர்த்து யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்னொரு ஹைலைட்டும் இருக்குது. ஸோ விஐபி ட்ரேடர் ஜோன் போனீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரிகர் ஆர்டர் இல்லைனா ஸ்டாக் மார்க்கெட் ஆர்டரும் இருக்குது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணுறதுனா நம்ம வந்து பைனான்ஸ் இல்லைனா நம்ம பிங்கெக்ஸில், ஸோ பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஆர்டர்னு இருக்கும். பட் பிங்கெக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிகர் ஆர்டர்னு இருக்கும். ஸோ நம்மளோட என்ட்ரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அதே சேம் ரிஸ்க் ரிவார்டு யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதே மாதிரியே நம்ம டார்கெட்டும் வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டாப் 4 விஐபி சேனல்ஸில் நம்மளுக்கு வந்து பர் டேக்கு அட்லீஸ்ட் 6 சிக்னல்ஸ் ஆச்சு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பாட் சிக்னலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 டேஸில் மட்டுமே நம்மளுக்கு 90% வின் ரேட் வரைக்கும் இருக்குது. ஸோ 5 சிக்னல்ஸ் மட்டும்தான் ஸ்டாப் லாஸ் ஆயிருக்கு. மீதி எல்லாமே அட்லீஸ்ட் மினிமம் 10-20% வரைக்கும் பம்ப் ஆகிருக்கும். ஸோ நிறைய பெரிய பெரிய காயின்ஸ்லாம் நம்மளுக்கு டாப் கெய்னர் லிஸ்ட்டில் வரது எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸாகவே இந்த சிக்னல் சேனல் யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு ஆக்யூரேட்டான ஒரு சேனல் தான். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர் டேக்கு இல்லை பர் மந்த்து கூட நீங்கள் 10 வின்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்லீஸ்ட் 50 வின்ஸ் கூட நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பேசிக்காக யூஸ் பண்ணோன்னா நீங்கள் வந்து $1000 பெர் மந்த் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பர் மந்த்துக்கு $10,000 அந்த ப்ராஃபிட் வந்தால் கூட ஓகேன்னு அர்த்தம். அப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்காகவே ஃப்ரீ சிக்னல்ஸ் அண்ட் அனாலிசிஸ் என்னோடய டெலிகிராம் சேனலில் டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.